வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாட்டு ஸ்பெஷல் ஆட்டு ஈரல் வறுவல். காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதோட செய்முறையை பார்க்கணும்னா வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாமா? ஒரு கடாயில் நல்லெண்ணெயை எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பை வெடிக்க விட்டு அது கூட சின்ன வெங்காயம் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு விழுது தட்டி தாங்க நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி வதங்கினதுக்கு பிறகு ஆட்டு ஈரலை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நிறையா வேண்டாம். ஏன்னா ஈரல் வேகிறதுக்கும் அந்த கிரேவியாக வர்றதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றுனா போதும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. ஆட்டு ஈரல் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் கிரேவி மாதிரி வருங்க. கடைசியா மிளகுத்தூள் தூவி கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான காரசாரமான செட்டிநாட்டு ஆட்டு ஈரல் ரெடிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு மனம் எல்லாமே குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஆட்டு ஈரலில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால மாதத்துக்கு 1 முறையாவது குழந்தைகளுக்கு கொடுக்கணும். விட்டமின் B12 மூளை வளர்ச்சிக்கு, போலிக் அமிலம் இருக்குது இதில் நிறையா. புது செல்களை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு இதுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக இதை அளவோடு நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. மாத 1 முறை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இதை வறுவல் பண்ணி செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.